ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு, மேடான இடம், உயரமான இடம், அங்கார பவனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் செவ்வாய் வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. நல்ல விசேஷம்தான். நீச செவ்வாய் வக்கரம் அடைகிறது உச்சத்துக்கு சமம். நல்லா இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் நீச வக்கரம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அவர் வக்கரம் அடைஞ்சு அடுத்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், மிதனத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா அளப்பரிய யோக பலன்களை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் இன்னொரு விசேஷமும் நடக்குது. உங்கள் ராசிக்கு 3, 6 கூடிய புதனும் வக்கரம் அடைகிறார் 8ஆம் இடத்துல. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். 8ஆம் இடத்துல புதன் வக்கரம் அடைவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 8ஆம் இடத்துல 3 விதமான யோகங்கள், புத ஆதித்ய யோகம், லட்சுமி நாராயண யோகம், சிவராஜ் யோகம், இந்த 3 யோகங்களும் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேசத்தில் தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு 29ஆம் தேதி. 10ல் சுக்கிரன் இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். சுக்கிரன் செவ்வாய் பார்ப்பார், பிருகமங்கல யோகம், அதுவும் கூடுதலாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 7 கூடையவனும் 1, 8 கூடையவனும் சுத்தமாக செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, குடும்பத்தில் உள்ள அமைப்பு, கணவன் விட்டு பிரிஞ்சவங்க, கொஞ்சம் தூரமாக போனவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரியா? கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். காதல் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்கும். மேசராசிக்கு இந்த 21/11/2024 நல்ல விதமான பலன்களை பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்த 2 காலத்தில் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் இந்த நவம்பர் 21ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 29க்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குது. சூரியன் மத்தியமமான பலனை கொடுக்குறாரு. குருவும் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கிர நிலை தான் இருக்கிறார். பரவாயில்ல. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு புத்தர் தான் 12ஆம் இடத்துல வரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவு பரவாயில்ல. சனி பகவான் நல்ல நிலைமையில தான் போயிட்டுருக்கிறாரு. 11ஆம் இடத்துல வக்கரகதியாகி ராசிக்கு 12ஆம் இடத்தை நோக்கி வர்றாரு. 7.5 சனியாக வந்தாலுமே @% மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேரில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போதைக்கு புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. புதன் வக்கரம் 21/11/2024 26/11/2024 முதல் வக்கரம் அடைகிறாரு. அவர் 14/2/2024 வரைக்கும், டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் தேதி வெளியே போகிறாரு. சரியா? 9ஆம் இடத்து போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராருங்க. ராசிக்கு 3, 6 கூட நல்ல நிலைமைக்கு வரதுனால தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறு குறு தூர பயணங்கள் நல்லபடியாக கொடுக்கும். அக்கம் பக்கத்து அண்டையார் வீட்டு கூட நல்லபடியாக இருப்பீங்க. பொதுவாக கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். போஸ்டல், கொரியர், தகவல் தொழில்நுட்பம் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகஸ்தருக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில்? உத்தியோகஸ்தர்னால் நிறைய சொல்லலாம். அக்கௌண்ட், கணக்கு வேலை பார்க்குறவங்க, டைப்பிஸ்ட்டாக இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஸ்பேசி பிழைக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை புதன் கொடுப்பாரு. நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. வக்கர குருபாரியில் வக்கர புதன் வருது கூடுதல் சிறப்பு தான். இந்த காலகட்டத்தில் மேசராசிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கையில் காசு பணம் இருந்தால் நல்லா கிடைக்கும். சரியா? நிதி நிலைமை ஒரு நேர்த்தி ஆகும். அதை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பண பிரச்சனையை சிக்கலை தீர்த்துக்கலாம். இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 26/11/2024 இருந்து 14/12/2024 வரைக்கும் உள்ள காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள் சில கிரகங்கள் வக்கரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை பிறகு சிறப்பாக செய்யும். குறிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா? அரசு உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். வீடு வாங்குகிற நினைவில் இருக்கிறவங்க வீடுலாம் வாங்கலாம். வீடு வாங்கலாம், இல்லைனா வீடு மாறலாம். வீடு சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். இல்லைனா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். வீட்டில் எதுவும் பழைய வேலையில் ரிப்பேர் பார்க்கலாம். ரிப்பேர் அதை சொல்லுவாங்கள்ல, ரெனோவேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் ரெனோவேஷன் ஒர்க்கு அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்தணும். சரியா? கவனம் செலுத்தினாங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அந்நேரம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்டரை பார்த்துக்கணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, நீண்ட காலமாக வேலை இல்லை சார் அப்படின்னு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். சரியா? வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுக்குற மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் வக்கரமாகி 7ஆம் இடத்தை நோக்கி வருது சிறப்பு தான். கணவன் மன உறவு நல்லாயிருக்கும். திருமணம் சொந்த பந்தத்திலே அமையும். அதுபோல் சொந்த பந்தத்தில் திருமணமானவர்கள், மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு திருமணம் பண்ணவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. கிரக நிலைகள் இப்போதைக்கு மேசராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லாயிருக்கும். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அந்த புதன் வக்கரம் அடைக்கிறது கூடுதல் சிறப்பு தான். பொண்ணும் பொருளும் சேர்கிற காலம்தான். பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள்.
அதுபோக வந்து மேசராசிக்கு வந்து இந்த தசாபுத்தி பலன்களை நான் அடுத்த வீடியோ போடுறேன். நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். பட் அதை நான் அனுப்பணும், பேசி அனுப்பணும். வேலைகளும் நிறையா இருக்குது. ஜனன ஜாதகங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்குற வேலைகளும் கூடுதலாக இருக்குது. நிறைய நேரில் அனுப்புகிறாங்க. மேசராசிலே நிறைய பேர் அனுப்புகிறாங்க ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறதுக்கு. விருப்பப்படுறவரை அனுப்பலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு 8% தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் எப்படி இருக்குது, கோச்சார பலன்களும் தசாபுத்தி பலன்களும் ஜனன ஜாதக சுய பதங்களையும் சேர்த்து சொல்லலாம். அதுக்குண்டான வழிபாடு பரிகாரங்களையும் சொல்லலாம் நேர்களே. ஓகே, 8% வந்து உங்களுக்கு வருகின்ற காலம் இந்த நவம்பர் 21 ஆகிப்போச்சு. டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. அடுத்து புத்தாண்டு பலன்கள் வேறு இருக்குது. புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு நான் போடுறேன். புத்தாண்டு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் உதயமாகுது. தனுசுல தான் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. விரைய சனி வந்தாலுமே மார்ச் மாதத்துக்கு பின்னாடி ஏப்ரல் மாதத்துலேருந்து விரைய சனி ஆரம்பித்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே, அதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு மேசராசிக்கு தனியாக வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது நிலைமை நல்லா தான் இருக்குது. கேது வந்து இப்போதைக்கு வந்து உத்திரம் 4ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு, சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அசுபதி நட்சத்திரநாதன் கேது நல்ல நிலைமையில் இருக்கனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுத்து வந்து பரணி நட்சத்திரநாதன் சுக்கிரன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரம் பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கீங்க. மற்றவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க. அடுத்தவங்க உங்களை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. தசாபுத்தி பிரச்சனைகள் 1008 இருந்தாலுமே பட் எதுவுமே உங்களை அசைக்க முடியாது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா? கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் அலைச்சல் இருக்கும், சில இடைஞ்சல் இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கு தலைகுனிவு இருக்கும், கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். இருந்த போதிலும் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா நட்சத்திரநாதன் குரு பார்வையில் இருக்கிறாரு, புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. 29ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். வருகிற 29க்கு மேலே கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நட்சத்திரநாதர்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பப்போ அந்த பலன்கள் கிடைக்கும். 8% எப்படி போகுதுங்கிறது வந்து நட்சத்திரநாதர்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகே நேரில் நிறைய தகவல் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வருஷப்படுத்தி வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ வயலில் கேட்டுக்கிறது என்னென்னா, புதன் வக்கரம் அடைகிறது வந்து மேசராசிக்கு வந்து ஒரு பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்கும். ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமானவங்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து குறிப்பாக மேசராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் பலன்களை புதன் கொடுப்பாரு. அதுபோக புதன் மகா திசை சில பேருக்கு நடக்கும். மேக்சிமம் புதன் திசை வருமா அப்படின்னா புதன் திசை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை அப்படி தான் போகும். பிறக்கும் போதே கேது திசையில் பிறப்பீங்க. அதனால் அசுபதி நட்சத்திரத்துக்குள்ள புதன் திசை வராது, பரணிக்கும் வராது. கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு வயதான காலத்தில் தான் வரும். ஸோ புதன் மகா திசை வந்து உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, பருவத்தில் வயதில் வராது. ஆனால் புதன் புத்தி வரும். மற்ற திசையில் வந்து புதன் புத்தி வரும். அந்த புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். வருகிற ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் புதன். அதில் வந்து சொல்லலாம். ஓகே, அதுபோல் நான் சொன்ன குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். நீங்கள் மேச ராசியில் மேச லக்கணம் ரிஷப லக்கணத்தை பிறந்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பெருமாளை வழிபாடு பண்ணணும். சரியா? பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா புதனோட அனுக்கிரகம் நல்லபடியாக கிடைக்கும். இதுதான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அதாவது ஒரு கிரகத்துக்கு வந்து சில லக்கணங்கள் பிடிக்காது. இப்போ குறிப்பாக வந்து புதனுக்கு வந்து மேச லக்கணமும் விருச்சிக லக்கணமும் பிடிக்காது. அப்படி அந்த மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்க வந்து முக்கியமாக யாரை வழிபாடு பண்ணணும்னா அந்த லக்கணத்துக்கு அவயோகி யாருன்னு பார்த்துட்டு அவருடைய வழிபாடு அதிகமாகப்படுத்திக்கணும். அந்த கிரகத்துடைய தெய்வம் என்ன? புதன்னா பெருமாள் தான். நாராயணமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும். பெருமாளை மனப்பூர்வமாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த மேச விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதிலே கூடுதலாக சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து மேசராசி ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து குரு பகவானை கும்பிடணும். சரியா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். கோயில் குருக்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சமய சான்றவர்கள், ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். பெரியவாளை மதிக்கணும். பெரிய மனுஷன் காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். மற்றவங்களையும் பிறரையும் தன்னை போல நினைக்கணும். அடுத்து வந்து மிதுனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். தாரக மந்திரம் கந்தசஷ்டி கவசம் தான். மேசராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கந்தசஷ்டி கவசம் படுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து
ஆஞ்சநேயர் வழிபாடு தான். ஆஞ்சநேயரோட சாலிசா மந்திரத்தை சொல்லணும். 12ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம், ஐயப்பனை கும்பிடலாம், சாஸ்தாவை கும்பிடலாம், காவல் தெய்வங்களை கும்பிடுறது சிறப்பை தரும். அடுத்து வந்து மேச ராசியில் வேறு என்ன லக்கணம் இருக்குது? விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம் சொல்லிட்டேன், மிதுனம் கன்னி சொல்லிட்டேன், ரிஷபம் துலாம் சொல்லிட்டேன், கடகம் சிம்மம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து தனுசு மீனம். ஆமாம், தனுசு மீனம் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி தாயை கும்பிடணும். சரியா? தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்க மேசராசியில் கும்பிட்டவங்க வெள்ளிக்கிழமை தோறும் விறகு விட்டுட்டும் போது வீட்டிலேயே கும்பிடலாம். மகாலட்சுமி, விநாயகர், சரஸ்வதி இந்த 3 படம் இருக்கும், எல்லா கடையிலும் கிடைக்கும். பொதுவாக இந்த 3 தெய்வத்தை வச்சு கும்பிடுறது வந்து மனதுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். விநாயகர் சக்தி வடிவம், அவருக்கு 2 பக்கம் லட்சுமியும் சரஸ்வதி இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி, அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 பேர் சேர்ந்த வடிவம் தான் அந்த படம். விநாயகர் வந்து அங்கே சக்தி ரூபமாக உட்காந்துருக்கிறார், சக்தி விநாயகன். ஏன்னா சக்தியிலிருந்து தான் பிறந்தார். விநாயகர் உருவாக்கினதே பார்வதி தேவி தான். அதன் அடிப்படையில் தான் அந்த படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 சில பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த தனுசு லக்கணம், மீன லக்கணத்தை பிறந்தவங்க மிகச்சிறப்பை தரும். அடுத்து வந்து மகர கும்ப லக்கணம். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிவபெருமானை கும்பிடணும், சிவசக்தியை வழிபாடு பண்ணணும். சரியா? சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவசக்தியை வழிபாடு பண்ணணும். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிவனாலயத்துக்கு செல்லணும். இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம்ங்கிற பேச்சு இருக்காது. இருக்கும், கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை, கவலை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, ஏக்கம் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அதில் வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது, ஓரளவு வெளியே வந்துடலாம். ஸோ லக்கண ரீதியாக சில வழிபாடை நம்ம வச்சுக்கணும். அது இந்த லக்கணம்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் லானான்னு போட்டிருப்பாங்க, லட்டுக்கு வர லானா போட்டிருப்பாங்க. அந்த லக்கணம் ஏதோ அதுக்கேற்ற அவயோகி அந்த கிரகத்தோடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். நமக்கு பிரச்சனை வரவன் யார் அவனை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நமக்கு யார் குடைச்சலை கொடுக்குறவன், யார் நம்மளை போய் குறிப்பாத்துக்கிட்டே இருக்கிறான், அவரை பார்த்து அவர் தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டோம்னா பிரச்சனை எல்லாம் மாறலாம். இதுதான் சூட்சுமம். சரியா? போதும் நேயர்களே, வழக்கம்லாம் ரொம்ப போதும், ரொம்ப எடுத்துக்காட்டெலாம் வேண்டாம். மேசராசி நேயர்கள் மேன்மையாளர்கள், எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பயனுள்ள தகவல்களை சொல்கிறேன், பாருங்கள். சரியா? 10 இதுவும் 1 11ன்னு போகாதீங்க. சில காரியங்களை செய்யுங்க, வழிபாடை வகுத்துக்கோங்க. அப்படி செஞ்சோம்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரியா? இது ஒன்றும் காசு பணம்லாம் கிடையாது. கோயிலுக்கு போகிறது, வீட்டை சாமியை கும்பிட்றதுலாம் காசு பணம் தேவையில்லை. இதய சித்தியோட, மனதோட, செயலோட செய்யணும். சரியா? ஆத்ம சுத்தி தான் வேணும். 3 விஷயமா சாமியை கும்பிடலாம். மனதால் நினைக்கலாம், சும்மா 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மனதால் தெய்வத்தை நினைங்க. அடுத்து வாக்கால் நினைங்க. வாக்குன்னா என்ன? பேசுகிறது தான். மனம், வாக்கு, காயம். வாக்குன்னா என்ன? நாமத்தை சொல்கிறது, இறைவனோட மந்திரத்தை உச்சரிக்கிறது. அடுத்து வந்து உடலால் செய்கிறது, கோயில் குளத்துக்கு போகிறது, காவடி எடுக்கிறது, நேர்த்திக்கடை செய்கிறது, தன்னை வந்து வற்புறுத்தி வழிபாடு பண்ணிக்கிறது. ஸோ இந்த 3 வழியில் நீங்கள் எந்த வழி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வழி செய்யுங்க. சுருக்கமாக செய்யுங்க. சரியா? சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எதை செஞ்சாலுமே சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். சிக்கலில் எங்கே முடிச்சிருக்குன்னு பார்க்கணும். அதை எடுத்துட்டோம்னா சிக்கல் சரியாக போயிடும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்குமே, அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.